இன்னைக்கு இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிற மூவி லிஸ்ட் ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்கான அட்வென்ச்சர் ஆக்ஷன் த்ரில்லர் நிறைஞ்ச ஒரு மூவி லிஸ்ட் தான். அது என்னன்னா ட்ரெஷர் அண்ட் மூவி லிஸ்ட், அதாவது புதையலை தேடி கண்டுபிடிக்கிற படங்கள். இந்த கான்செப்டில் நிறைய படங்கள் வந்திருந்தாலும் இந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி ப்ராப்பரான ட்ரெஷர் அண்ட் மூவிஸ் தான் நாம் இந்த லிஸ்ட்டில் பார்க்க போகிறோம். அன்சார்ட்டட் 2022 ரிலீஸ் ஆன இந்த படம் அன்சார்ட்டட் அப்படிங்கிற வீடியோ கேம் சீரீஸ்லேருந்து உருவானது. பார்டெண்டராக ஒர்க் பண்ணுற ஹீரோ நேத்தன் 15 வருஷத்துக்கு முன்னாடி பிரிஞ்சு போன இவரோட அண்ணன் சாம் கூட ட்ரெஷர் ட்ராக்கிங்கில் ஒன்றா ஒர்க் பண்ண சல்லி அப்படிங்கிற கேரக்டரை மீட் பண்ணுறாரு. சல்லி புதையல் நிறைஞ்ச ஒரு கப்பலை பற்றி நேத்தன் கிட்ட சொல்லி அதை கண்டுபிடிக்க ஹெல்ப் கேட்குறான். அப்படி ஹெல்ப் பண்ணால் அவனுக்கு அவன் அண்ணன் சாமை கண்டுபிடிக்க உதவி செய்கிறதா சொல்கிறார். நேத்தனும் அதுக்கு ஒத்துக்கிறான். புதையலை கண்டுபிடிக்க தேவையான கிராஸை ஒரு பெரிய ஆக்ஷன்லேருந்து 2 பேரும் திருடுறாங்க. சில அந்த கிராஸை வச்சு எப்படி க்ளூஸை கண்டுபிடிக்கிறாங்க, எப்படி புதையலை அடையிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மீதி கதை. இண்டியானா ஜோன்ஸ் இந்த படம் 4 சீரீஸாக ரிலீஸ் ஆயிருக்குது. இன்னைக்கு நாம பார்க்க போகிறது 2008 ரிலீஸ் ஆன இண்டியானா ஜோன்ஸ் அண்ட் த கிங்டம் ஆஃப் த கிறிஸ்டல் ஸ்கல். இந்த படத்தோட ஹீரோ இண்டியானா ஜோன்ஸ் ஒரு அமெரிக்க ஆர்கியாலஜிஸ்ட். படத்தோட ஆரம்பத்தில் சோவியத் ஏஜென்ட்டான ஹிரினாவால் ஹீரோவும் அவரோட ஃப்ரெண்ட் மேக்கும் கடத்தப்படுறாங்க. எதற்காக அப்படின்னா கிறிஸ்டலால் ஆன ஒரு மண்டை ஓடு இதை கண்டுபிடிக்கிறதுக்கு. இந்த கிறிஸ்டல் தலையை கடவுளோடுதுன்னும் அதை கொண்டு போய் உடம்போட சேர்க்கும் போது அவங்களுக்கு ஒரு அபரிவிதமான சக்தி கிடைக்கும் அப்படிங்கிறதால ஹிரானா இதை அடையணும்னு ட்ரை பண்ணுறாங்க. இதை இண்டியானா ஜோன்ஸ் மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிறனால அவரை கடத்தி கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுறாங்க. இப்படி அந்த கிறிஸ்டல் தலையை கண்டுபிடிச்சு அதனோட உடம்போட சேர்க்குறாங்க. அவங்க அம்மாவை எப்படி சேஃபாக காப்பாற்றுறாங்க அப்படிங்கிறதா இந்த படத்தோட மீதி கதை. கிறிஸ்டல் தலையை தேடுற பயணத்தில் அவங்க சந்திக்கிற விஷயங்கள், க்ளூஸு இதெல்லாமே ரொம்பவும் த்ரில்லிங்காக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த வருஷம் ரிலீஸ் ஆன இந்த சீரீஸோட த டயல் ஆஃப் டெஸ்டினி இந்த மூவியை பற்றி வர்ற வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற படம் டோரா அண்ட் த லாஸ்ட் சிட்டி ஆஃப் கோல்ட். இது 2019 ரிலீஸ் ஆன ஒரு படம். படத்தோட பேரை கேட்டது இது கிட்ஸுக்கான மூவி அப்படின்னு நினச்சிடாதீங்க. இது எதுக்கு இந்த லிஸ்ட்டில் சேர்த்துருக்கோம் அப்படின்னா, நாம் கார்ட்டூனில் பார்க்குற மாதிரியே இந்த படத்தில் டோராவோட சுட்டித்தனம், பாட்டு, கார்ட்டூனில் வர மாதிரி கேரக்டர்ஸ், அதில் இருக்கிற மேப்பு எல்லாமே இந்த படத்துலையும் இருக்குது. ஆனால் இதுவும் ஒரு த்ரில்லிங்கான ட்ரெஷர் அண்ட் மூவி தான். புதையலை தேடி போகிற டோராவை பற்றின கதை தான் இது. படத்தோட ஆரம்பத்தில் 6 வயசு பொண்ணா காட்டுற டோரா அவங்க அப்பா அம்மா கூட காட்டுக்குள்ள வளர்றா. காட்டை பற்றி பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறான். பெரியவளா வளர்ந்ததுக்கு அப்புறம் அவங்க அப்பா அம்மா சிட்டி ஆஃப் கோல்டை தேடி வந்திருக்கிறத தெரிஞ்சுக்கிறான். அந்த பயணத்தில் அவளும் கூட வரதா சொல்கிறான். அதை மறுக்கிற அவங்க அப்பா அம்மா அவளோட மேல் படிப்புக்காக சிட்டியில் இருக்க டியாகோ வீட்டுக்கு அனுப்புகிறாங்க. புது லைஃப்பை ஹாப்பியாக வாழ்ந்துட்டு வரா டோரா. அங்கே டியாகோ அப்புறம் அவங்க கூட 2 ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து ஒரு நாள் மியூசியத்துக்கு போகிறாங்க. அங்கே டோராவோட அப்பா அம்மா பற்றி தெரிஞ்சுக்கிற வில்லன் குரூப் டோராவை கடத்த ட்ரை பண்ணுறாங்க. கூடவே டியாகோவும் அவங்க 2 ஃப்ரெண்ட்ஸும் மாட்டிக்கிறாங்க. அலெக்சாண்ட்ரோ அப்படிங்கிறவ டோரா கிட்ட அவங்க பேரண்ட்ஸோட ஃப்ரெண்டுன்னு சொல்லி அங்கேருந்து அவளை எஸ்கேப் பண்ணி கூட்டிகிட்டு போகிறான். அங்கேருந்து தப்பிச்சு போகிற இவங்க 5 பேரும் காட்டுக்குள்ளே திரும்ப போய் மாட்டிக்கிறாங்க. அங்கேருந்து எப்படி தப்பிக்கிறாங்க, அவங்க அப்பா அம்மாவை கண்டுபிடிச்சி சிட்டி ஆஃப் கோல்டையும் எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மீதி கதை. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது கிட்ஸுக்கான படம் கிடையாது, எல்லாருமே பார்க்கலாம். காட்டில் இவங்க க்ளூவை கண்டுபிடிக்கிற சீன் எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நல்லா இருக்கும். கண்டிப்பாக இந்த படத்தை பாருங்கள். அட்வென்ச்சர் ஆஃப் டின்டின் இது 2011 ரிலீஸ் ஆன அனிமேட்டட் அட்வென்ச்சர் மூவி. இந்த படம் எட்ஜ் அப்படிங்கிறவரோட காமிக் சீரியஸ்ல இருந்து எடுக்கப்பட்ட ஒரு கதை. படத்தோட ஹீரோ டின்டின் மார்க்கெட்டில் ஒரு மரத்தாலான சின்ன கப்பலை வாங்குறான். அதோட பேரு யூனிகான். அதே டைம்ல படத்தோட வில்லன் ஜாக்கரின் அந்த கப்பலை டின்டின் கிட்ட இருந்து மிரட்டி வாங்க முயற்சி செய்கிறான். டின்டின் அதை கொடுக்க மறுத்து அவன் வீட்டுக்கு எடுத்துட்டு போறான். அவன் கூட இருக்கிற ஸ்னோயி அப்படிங்கிற நாய்
விளையாடிட்டு இருக்கும்போது தவறுதலா அந்த கப்பல் கீழே விழுந்து அதனோட ஒரு பகுதி உடைஞ்சு டெஸ்க்கு கடியில போயிருது. மிரட்டி வாங்குற அளவுக்கு இந்த யூனிகார்ன்ல அப்படி என்ன சீக்ரெட் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்க விரும்புகிற டின்டின் மேரிடைம் அப்படிங்கிற லைப்ரரியில இந்த யூனிகார்ன் கப்பலை பத்தி தேடுறான். திரும்பி அவன் வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது அந்த கப்பலை வில்லன் திருடிட்டு போயிடுறான். இதை கெஸ் பண்ண டின்டின் அவனோட வீட்டுக்கு போய் இதை பத்தி கேட்க ட்ரை பண்றான். அப்போ அங்க இதே மாதிரி இன்னொரு கப்பல் உடையாம இருக்கு. அப்பதான் அவனுக்கு புரியுது 2 யூனிகார்ன் கப்பல் இருக்கிறதும் அது 2லுமே புதையலுக்கு உண்டான க்ளூஸ் இருக்கிறதையும் தெரிஞ்சுக்கிறான். அதுக்கப்புறம் எப்படி அவன் அந்த க்ளூவை கண்டுபிடிச்சு அந்த புதையலை அடையிறான் அப்படிங்கிறது தான் படத்தோட மீதி கதை. என்னதான் அனிமேஷன் படமா இருந்தாலும் இந்த படத்துல வர சீன்ஸ் எல்லாமே நிஜத்துல நடக்கிற மாதிரியே டெக்னிக்கலா எடுத்திருப்பாங்க. கண்டிப்பா இந்த படத்தை பாருங்க, ஒரு வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். நேஷ்னல் ட்ரெஷர் இந்த படம் 2 சீரீஸாக ரிலீஸ் ஆகிருக்குது. நேஷ்னல் ட்ரெஷர் அண்ட் புக் ஆஃப் சீக்ரெட். இந்த படத்தோட ஹீரோ பெஞ்சமின் ஃப்ராங்க்லின் கேட் ஒரு கிரிப்டோகிராஃபர். இவரோட ஃபேமிலி பரம்பரையாக புதையலை தேடி கண்டுபிடிக்கிற வம்சாவளியை சேர்ந்தவர். இவரும் அதே வேலையை செய்கிறார். படத்தோட ஆரம்பத்தில் சிறுவனாக இருக்கிற பெஞ்சமின் கிட்ட அவங்க தாத்தா ஒரு கதையை சொல்கிறாரு. பழங்காலத்தில் போரில் வெற்றி அடைகிற மன்னர்கள் தங்க நகை பணத்தையும் ஒவ்வொரு வெற்றிக்கு அப்புறமும் ஒரு இடத்துல சேமித்து வச்சதாகவும் அது குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் கெட்டவங்க கையில் போகாமல் மறைச்சி வச்சுருந்ததாகவும் அப்புறம் அது அப்படியே காணாமல் போனதாகவும் சொல்கிறாரு. அந்த புதையலை கண்டுபிடிக்க தேவையான க்ளூ சார்லெட் அப்படிங்கிற இடத்துல இருக்கிறதா சொல்கிறாரு. இந்த இடத்த தன்னோட மூதாதையர் வரைக்கும் யாருமே கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்கிறாரு. பெஞ்சமின் வளர்ந்து பெருசானனையும் தனது தாத்தா சொன்ன சார்லெட் அப்படிங்கிற இடத்த இயான் அவுரி அப்படிங்கிறவரோட ஹெல்ப்போட கண்டுபிடிக்கிறார். அங்கே புதையல் இல்லாமல் யூஎஸ் டிக்ளரேஷன் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு கவர்மெண்ட் டாக்குமெண்ட்ல தான் அடுத்த க்ளூ இருக்கிறத தெரிஞ்சுக்கிறாரு. இது அமெரிக்கன் விடுதலையோட ஒரு முக்கியமான கவர்மெண்ட் டாக்குமெண்ட். இதை எடுக்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை அப்படிங்கிறதையும் தனக்கு ஃபன் பண்ண இயானுக்கு சொல்கிறாரு. அப்போதான் பெஞ்சமினுக்கு இயான் அந்த புதையலை அடைய ட்ரை பண்ணுறது தெரிய வருது. ஆனால் பெஞ்சமின் அவன்கிட்ட இருந்து இந்த புதையலை காப்பாற்றி கவர்மெண்ட்டு கிட்ட ஒப்படைக்கணும்னு நினைக்கிறான். அதுக்கப்புறம் பெஞ்சமின் எப்படி அந்த டைட் செக்யூரிட்டியை தாண்டி டிக்ளரேஷன் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் டாக்குமெண்ட்டை எடுக்கிறான், அடுத்தடுத்த க்ளூவை எப்படி கண்டுபிடிக்கிறான் அப்படிங்கிறத ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லியிருப்பாங்க. இந்த படத்தோட சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா இந்த க்ளூவை கண்டுபிடிக்கிறது தான். முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா இந்த டாக்குமெண்ட் திருடுறது, அப்புறம் இண்டிபெண்டன்ஸ் பெல் அப்படிங்கிற ஹிஸ்டாரிக்கல் பெல்லில் அடுத்த க்ளூவை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்த பார்ட் 2லையும் இதை விட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்திருப்பாங்க. டிஃப்ரெண்ட்டான க்ளூஸை வச்சு ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்திருப்பாங்க. இந்த ட்ரெஷர் ஹண்ட் அப்படின்ற டைட்டிலுக்கு ஏற்ற தி பெஸ்ட் மூவி அப்படின்னா இதை தான் சொல்லலாம். ஏன்னா ட்ரெஷர் மூவினா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு இந்த படம் தான் உதாரணம். இந்த லிஸ்ட்டில் என்னோட ஃபேவரட் அப்படின்னா இதுதான் சொல்லலாம். இந்த மூவி லிஸ்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். இதே போல் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான மூவி லிஸ்ட்டோட நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்குள்ளே இந்த படத்தை எல்லாத்தையும் பார்த்துருங்க. அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். மறக்காமல் மெர்சல் ஃப்ரேம்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற மூவி லிஸ்ட்டெல்லாம் உங்களுக்கு அப்டேட்டாக வரும்.